வணக்கம் நேர்களே, என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சேனலை பார்வையிட்டதற்கு நன்றி. தொடர்ந்து புதுப்பிப்புகளை பெற எனது வீடியோவை லைக் செய்யவும். பணமும் கனவுகளும், பெண்ணின் போராட்டத்தின் வெற்றி. ஒரு புதன்கிழமை மாலை, இடம் ஹோட்டல் பிரைவேட்டான லாக்கர் ரூம், பவித்ரா. தொகை நேரம் சுமார் 30 நிமிடங்களுக்கு ஏற்ற உணர்ச்சிகரமான விரிவான தமிழ்கதை. பணமும் கனவுகளும், பெண்ணின் போராட்டத்தின் வெற்றி. ஒரு புதன்கிழமை மாலை, இடம் ஹோட்டல் பிரைவேட்டான லாக்கர் ரூம், பவித்ரா. மாலையால் நிறைந்த கணக்கு பட்டியல். மாலை 6:30. ஹோட்டலின் மெயின் கேஷியர் செக்ஷனில் பவித்ரா தனியாக நின்று கணக்கு புத்தகத்தில் எண்களை எழுதுகிறாள். அவளது கண்களில் தீர்க்கமாக ஒரு லட்சியம் ஒளிருகிறது. பவித்ரா. உள்ளுரையாடல். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் காதலும் ஒரு அத்தியாயம்தான், ஆனா எல்லாமும் கிடையாது. வெற்றி என்பது என் கண்ணீர் பிழிந்து வந்த கனவுகளின் ஒளி. அவளது முன் மேசையில் பக்குவமாய் அடுக்கி வைக்கப்பட்ட 2000, 500, 100 ரூபாய் நோட்டுகள். அவை ஏறக்குறைய 12 லட்சத்திற்கும் மேலாக இருக்கும். அவள் ஒன்று எண்ணுகிறாள். கணக்கெடுப்பதில் அவளுக்கு எந்த தவறும் இருக்க முடியாது. அர்ஜுன் தன்னோடு வருகிறான், சிறு புன்னகையுடன். நீ இவ்வளவு லட்சங்களை ஹேண்டலிங் பண்றதே நானே மிரண்டு போறேன். நீ ஒவ்வொரு ரூபாயையும் உன்னுடைய கண்ணீரில் பார்த்த மாதிரி. பவித்ரா. நான் எண்ணும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு ராத்திரியில் நான் தூங்காமல் வேலை பார்த்த காலத்தின் சுவை. இவை 4 சாப்பாட்டு பணம் மட்டுமில்ல, நானே உருவாக்கிய ஹோட்டலின் நம்பிக்கை. லாக்கர் ரூம், வெற்றியின் ரகசியம். அர்ஜுன் மற்றும் பவித்ரா இருவரும் ஹோட்டலின் சைட் கார்னரிலுள்ள பிசினஸ் லாக்கர் ரூமுக்குள் செல்கிறார்கள். சுவற்றில் பெரிய அளவில் ஆத்தரைஸ்ட் பர்சன் ஒன்லி எனும் வார்த்தைகள். முழுக்க ஸ்டீல் சுவர்கள். தலையில் சத்தமில்லாமல் இயங்கும் சிசிடிவி. நடுவில் 3 பெரும் அளவிலான லாக்கர்கள். அர்ஜுன் ஒரு விலையை திறக்கிறார். அதனுள்ளே பவித்ரா ஒரு தங்கப்பெட்டியை பார்த்து நின்று விடுகிறாள். அர்ஜுன். இது நம்ம ஹோட்டல் ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வந்த மர்ச்சன்ட் கேஷ். தங்க பாகங்கள், பையர்கள் எடுத்த கலெக்ஷன். இதையும் நீயே ஹேண்டில் பண்ற. பவித்ரா. குறிப்பாக பெண்கள் மட்டும் வாங்குற லட்சங்களை நாம ஃபீமேல் மேனேஜ்டு லாக்கர்ல வைக்கிறோம். அதுதான் நம்ம ஸ்ரீ சங்கல்பம் திட்டம். நம்பிக்கையை மட்டும் பெண்கள் கையில் கொடுக்கணும். நினைவுகளும் முடிவுகளும். பவித்ரா லாக்கரில் உள்ள பணத்தை கையால் கொஞ்சம் தொடுகிறாள். அவளது நினைவுகள் நிழலாக ஓடுகிறது. 1. ரிசப்ஷனில் 1 ரூபாய் சேஞ்ச் கொடுக்க முடியாமல் தவித்த தினங்கள். 2. வாடிக்கையாளர்களிடம் சிரித்தபடியே கண்களில் விழுந்த கண்ணீர்கள். 3. கேஷியர் டெஸ்கில் நின்றபடியே சாப்பாடு தவிர்த்த மதிய நேரங்கள். 4. அதே நேரத்தில் அர்ஜுனின் அமைதியான துணை, வார்த்தைகளின்றி இருந்த நம்பிக்கை. பவித்ரா. அவனிடம். எனக்கு இப்போ காதலுக்கு நேரமில்லைன்னு சொல்றப்போ அதுக்கு பின்னால் இருக்கும் வலியை நீயே மட்டும் புரிஞ்சுக்கிறாய். அர்ஜுன். நான் காதலிக்க வந்தவனில்ல பவி, நீ கனவுகள் வளர்க்கும் இடத்துல ஒரு மரமாக நின்றிருப்பதுதான் எனக்கு சந்தோஷம். ரொமான்டிக் மௌனம். அவர்கள் இருவரும் லாக்கர் ரூமில் அமைதியாக நின்றுள்ளனர். மெல்ல ஒரு லைட் பிரீஸ் ஹவுஸ்கீப்பிங் காட்சியின் வழியாக உள்ளே புகிறது. அந்த ஒளியில் பவித்ராவின் முகத்தில் திகைக்கும் புன்னகை. அவள் மெதுவாக அவனது கைப்பிடிக்கிறாள். என் வாழ்க்கையில் நான் பெற்று வைத்த பெரும் செல்வம் நீயா? அர்ஜுன். நீ இல்ல பவி, நீயே நீயாக வாழ முடிந்ததுதான் அந்த செல்வம். காட்சி வெற்றியின் பதக்கங்கள். பவித்ரா ஒவ்வொரு மாசமும் ஜுவல்லரி ஷாப்பிலிருந்து வாங்கிய கலெக்ஷன் ரூபாய்களை தனியா ரெஜிஸ்டர் பண்றாள். அப்போது ஹோட்டல் மேனேஜர் அவளிடம் வருகின்றார். பவித்ரா, மந்த்லி ஸ்கிரீம் பிளான் அமேசிங். இது மாதம் அலோன் ஜுவல்லரி சேல்ஸ் ₹26 lakhs பிளஸ் ஹோட்டல் ரூம் ஈவெண்ட்ஸ் ₹8 lakhs. நீ உன்னுடைய இண்டிபெண்டன்ட் பிசினஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். அவளது கண்களில் நீர் வருகிறது. அவள் அந்த லாக்கரை வெற்றியின் அடையாளமாக முத்தமிடுகிறாள். பவித்ரா. என் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் என் கனவுகள் இன்னொரு பக்கம் உயர்ந்தது. ஒரு நாளும் நான் சொந்தமாக ஒரு பெண்ணாக வாழ முடியுமா என்று கேட்டபோது இன்றைய தினம் பதிலாக நின்றது. நானே என் கண்ணீரை ரூபாயாக மாற்றிய பெண். நிச்சயமாக இதோ பவித்ராவின் ஹோட்டல் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். ஒரு வைரமுத்து போன்ற மின்னும் தங்கக் கதை. ஹோட்டலுக்குள் உள்ள நகைக்கடையில் நடந்த மின்னும் நிழல் நிழற்படமாக. பவித்ரா ஹோட்டல் எபிசோட்.
மின்னும் நிழல்கள். பவித்ராவின் ஹோட்டல் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் ஒரு வைரமுத்து போன்ற மின்னும் தங்கக் கதை. ஹோட்டலுக்குள் உள்ள நகைக்கடையில் நடந்த மின்னும் நிழல் நிழற்படமாக. காலை நேர ஹோட்டல் லாஞ்ச். நகைக்கடை ஓபன். வெயிலில் பொற்கதிர் வீசும் அந்த காலை. ஹோட்டலின் லக்ஸுரி விங்கில் உள்ள ஸ்வர்ணஸ்பர்ஷம் ஜுவல்ஸ் கடையில் ஒரே அலட்டல். 5 நட்சத்திர ஹோட்டலின் வாடிக்கையாளர்களுக்கேற்ற நகைகள், தங்கம், வெள்ளி, வைரம் என அனைத்தும் பிரம்மாண்டமாய் மின்னிக்கின்றன. பவித்ரா இன்று அந்த கடையின் மேனேஜர் வேலைக்கும் வந்திருக்கிறார். ரிசப்ஷனில் இருந்து கேஷியரிங் வரைக்கும், இப்போது ஜுவல்லரி சலூனுக்கும். வெறும் பணியாளி அல்ல, வாடிக்கையாளரின் மனதை புரிந்து சேவை செய்யும் மாயாவதி போல. அவள் அலங்காரமில்லாத அழகு. வெள்ளைச் சுடிதார், பின்னால் இடுப்பை தொடும் சுண்டல். ஒழுங்காய் கட்டிய ஜடையுடன் அவள் உள்ளே நுழைந்தாள். பவித்ராவின் ஹோட்டல் நகைக்கடை மாடல் ஷூட் டே. ஒரு பெண்ணின் அழகு மட்டுமல்ல, உள் சிந்தனையும் எப்படி ஒரு காதலுக்கு வழிவகுக்கிறது என்பதை கூறும் உள்மின்னும் வெளிசாயும் ஒரு காதல் கதை. பவித்ரா ஹோட்டல் எபிசோடு. அழகும் உணர்வும். காலை ஹோட்டல் லொபி. புதிய ஒரு அனுபவத்தின் ஆரம்பம். ஹோட்டலின் லொபி அசத்தலாக அலங்கரிக்கப்படுகிறது. ஸ்வர்ணா ஸ்பர்ஷம் ஜூல்ஸ் தங்க நகைகளுக்கான புதிய பிராண்ட் மாடல் ஷூட்டுக்காக வாடிக்கையாளர்களும் போட்டோகிராஃபர்களும் வந்து வைக்கிறார்கள். மேனேஜர்: பவித்ரா, இன்றைய மாடல் வந்தே இல்ல. யூ ஆர் பர்ஃபெக்ட் இன் போத் கிரேஸ் அண்ட் ட்ரெஸ். நீயே ட்ரை பண்ணுவியா? ஒன்னும் கட்டாயம் கிடையாது. பவித்ரா சற்று தயங்குகிறார். ஆனால் தன் உள்ளத்தின் அடியில் ஒரு குரல்: நான் இந்த நகைகளை நம்பிக்கையாய் அணிச்சிருக்கேன். இப்போ ஒரு அழகு வடிவமாகவும் அதை காட்டலாம். அவள் மெதுவாக சிரித்து தலையசைக்கிறாள். காட்சி மாறுகிறது. மேக்கப் ரூம். மாறும் முகம், வெளிப்படும் உணர்வு. பவித்ரா ஒரு வெண்மை ஜரிகை புடவை, மெல்லிய மேக்கப், பின்னால் ஜடையாக கட்டிய தலைமுடி. மீண்டும் கண்ணாடிக்குள் தன்னை பார்க்கிறாள். இது நான்தானா? இல்ல இதுவும் என் ஒரு முகமா? நானேதான். ஆனா இப்போ ஒரு கனவின் பிரதிநிதி போல இருக்கேன். அவளது உள்ளத்தில் தாயார் முகமும் தோன்றுகிறது. நீ என் பொண்ணு, உன்னை ஒரு நாள் எல்லாரும் பாக்குவாங்கன்னு சொன்னேன் இல்ல, இந்த நாளுதான் அது. அவளது கண்களில் நன்க ஒளியுடன் புன்னகை தோன்றுகிறது. ஷூட் ஸ்டார்ட். ஒளியும் நிழலும் கலக்கும் காதல். கேமரா ரெடி. காட்சி அமைப்புகள். கோவில் பிணையத்தில் நகைகள் ஒளிரும் பிளாக் வெல்வெட்டு. பவித்ரா தங்க சங்கிலி அணிந்து மெதுவாக நடக்கிறார். ஒவ்வொரு அடியும் பவுன்ஸாகவும் நிதானமாகவும். கேமராமேன்: அழகா இருக்கீங்க மேம். பார்வையிலேயே ஒரு மரியாதை இருக்கு. அவள் நேரில் பார்க்கும்போது அர்ஜுன் யாரும் கவனிக்காத இடத்தில் நின்று அவளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்வையில் ஆச்சரியமும் அபிமானமும் சிறிது காதலும். பவித்ரா சேலையில் ஒரு ஃப்ரேமில் மரபும் மென்மையும். ஒரு பேட்ச்வொர்க் கிரீன் புடவையுடன் அவர் ஒரு பச்சை கண்ணாடி கொலுசை அணிகிறார். பின்னே மெதுவாக ஒரு தங்கத் தோரணக் கம்பம். அழகு, அமைதி, மனநிலையை பதிந்த ஒரு காட்சி. அவளது முகம் மனநிலையின் பிரதிபலிப்பு. அந்த காட்சியில் ஒரு ஃப்ளாஷ்பேக். என் குழந்தை பருவம் திருநெல்வேலி கடையில் பொம்மைகளை பார்த்தபடி நகை கனவுகளோட நிறைந்த அந்த நாளை நினைக்கிறேன். பிரேக் டைம். அர்ஜுனுடன் காஃபி டாக். பவித்ரா ஒரு மெல்லோட நகை பாக்ஸுடன் வைக்கிறாள். காஃபி கேப்சூல் மிஷினில் காஃபி எடுத்துக் கொண்டிருக்கும் அர்ஜுன்: அழகா இருக்கீங்க பவித்ரா. ஆனா அதைவிட அந்த அமைதியான பார்வைதான் என்னை பாதிக்குது. அது ஒரு பழைய பார்வை, கனவுகளால் கடந்து வந்ததா இருக்கும். அர்ஜுனின் பார்வையில் மென்மை. நீ மட்டும் நகை அணிவிக்கிற மாடல் இல்ல, நீ நம்பிக்கையை அணியற ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மனிதி. அவள் சிரிக்கிறாள். ஆனால் உள்ளத்தில் கொஞ்சம் மனது அதிர்கிறது. ஹோட்டல் டெரஸ். மாலை நேர ஃபைனல் ஷாட். மஞ்சள் வெயில் விழும் நேரம். பவித்ரா ஒரு அழகான வைர நெக்லஸ் அணிந்து மெதுவாக டெரஸில் நடக்கிறார். கேமரா ட்ரோனில் சுற்றி வருகிறது. காற்று அவளது முடியை லேசாக உதித்துக் கொண்டு வருகிறது. அந்த நேரம் அவள் கீழே பார்க்கும்போது அர்ஜுன் பார்வை மோதிவிடுகிறது. நம்ம வாழ்வில் சில ஷூட்டுகள் மாறாத ஞாபகம் மாதிரி. இப்போ நீ எனக்கு போய் விழும்பிறை ஃப்ரேமா இருக்க, ஆனா என் உள்ளத்தில் இருக்கும் படமா மாறியிருக்கு. அப்பாவின் கடிதம். ஒரே சப்தம், நம்பிக்கை. அவளது அறையில் அப்பாவின் பழைய கடிதம். நீ அழகாக வளர வேண்டியதில்லை மகளே, நீ வலிமையா வளரணும். உன் ஒவ்வொரு நடையிலும் உன் முக ஒளியிலும் உலகம் நம்பிக்கையை காணும் நாளுக்காக. அவள் கதவை மூடுகிறாள். உடனே அந்த ஒளி கதிரவன் விழும் ஒளியில் அவளது முகம் மின்னுகிறது. காதலும் கனவுகளும் கலந்த ஒரு அழகு பயணம். நிச்சயமாக இதோ பவித்ராவின் ஹோட்டல் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். ஒரு வைரமுத்து போன்ற மின்னும் தங்கக் கதை. ஹோட்டலுக்குள் உள்ள நகைக்கடையில் நடந்த மின்னும் நிழல் நிழற்படமாக. பவித்ரா ஹோட்டல் எபிசோட். மின்னும் நிழல்கள். பவித்ராவின் ஹோட்டல் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் ஒரு வைரமுத்து போன்ற மின்னும் தங்கக் கதை. ஹோட்டலுக்குள் உள்ள நகைக்கடையில் நடந்த மின்னும் நிழல் நிழற்படமாக.
காலை நேர ஹோட்டல் லாஞ்ச், நகைக்கடை ஓபன். வெயிலில் பொற்கதிர் வீசும் அந்த காலை. ஹோட்டலின் லக்ஸுரி விங்கில் உள்ள ஸ்வர்ணஸ்பர்ஷம் ஜுவல்ஸ் கடையில் ஒரே அலட்டல். 5 நட்சத்திர ஹோட்டலின் வாடிக்கையாளர்களுக்கேற்ற நகைகள், தங்கம், வெள்ளி, வைரம் என அனைத்தும் பிரம்மாண்டமாய் மின்னிக்கின்றன. பவித்ரா இன்று அந்த கடையின் மேனேஜர் வேலைக்கும் வந்திருக்கிறார். ரிசப்ஷனில் இருந்து கேஷியரிங் வரைக்கும், இப்போது ஜுவல்லரி சலூனுக்கும். வெறும் பணியாளி அல்ல, வாடிக்கையாளரின் மனதை புரிந்து சேவை செய்யும் மாயாவதி போல. அவள் அலங்காரமில்லாத அழகு. வெள்ளைச் சுடிதார், பின்னால் இடுப்பைத் தொடும் சுண்டல். ஒழுங்காய் கட்டிய ஜடையுடன் அவள் உள்ளே நுழைந்தாள்.